ஹாப்பி சாபத். இன்றைய நாளும் நம்ம ஊழிய அறிக்கை வழக்கம் இந்த வாரம் முழுவதும் காலாண்டு முழுவதும் உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிற பகுதியிலேருந்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே போல் தான் இன்றைக்கும் கூட நம்ம உஸ்பெகிஸ்தான்லேருந்து டஸ்கண்டு, அதோட தலைநகரம் பேர் வந்து டஸ்கண்டு, அதுலேருந்து தான் நம்ம ஊழிய அறிக்கையை பார்க்க போகிறோம். வயலட்டா அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து இப்போ தான் புதுசாக வந்து சில காலமாக வந்து அட்வென்டிஸ்ட் சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்காங்க, இந்த சபைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குழுவில் சேர்ந்து வேதாகம பாடங்கள்லாம் அவங்க படித்து முடிச்சிட்டாங்க. இப்போ பாடங்கள்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த சூழ்நிலையில் வந்து ரஷ்யாவில் வந்து வேதாகம கல்லூரி இயங்குகிற அட்வென்டிஸ்ட் பல்கலைக்கழகத்தோட தலைவர், அவர் பேர் வந்து சாவோஸ்கி. அவரு தான் வந்து இங்கே வந்து வேதாகம அதாவது ஒரு கூட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சத்தியத்தை குறித்த ஒரு கூட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டஸ்கெண்ட் அப்படிங்கிற பகுதிக்கு அவங்க வராங்க. அப்படி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. யார் யாரெல்லாம் உங்களோட முழு இருதயத்தோட தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து யார் ஞானஸ்நானம் எடுக்க விரும்புறீங்களோ வாங்க, முன்னுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து இந்த வயலட்டாவுடைய அம்மா தான் ஃபர்ஸ்ட் எஞ்சி போறாங்க. அதுக்கப்புறம் அந்த சபை போதகருடைய பையன், 14 வயசு பையன், அவங்களும் வந்து ஞானஸ்நானம் எடுக்க முன்னுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க போறாங்க. இந்த மாதிரி 3 பேர் போறாங்க. ஆனா இந்த வயலட்டா மட்டும் என்ன பண்றாங்கன்னா அசைய கூட இல்லை, இந்த தடவை நம்ம ஞானஸ்நானம் எடுக்க வேணாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு போகல. இப்போ 2வது நாள் கூட்டம், இரவு கூட்டம் நடக்குது. அப்போ கூட்டம் நடக்கும்போது மறுபடியும் அதே மாதிரி அந்த பிரசங்கியர் வந்து அழைப்பு விடுக்கிறாங்க. யார் ஞானஸ்நானம் எடுக்க விருப்பம் உள்ளவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கிறாங்க. அப்போ வந்து வயலட்டாவுக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னா, தன்னோட தோழி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம வேதாகம பாடம் நம்ம படிச்சு முடிச்சிருந்தா நம்ம ஞானஸ்நானம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருது. இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு தயக்கம், நமக்கு இன்னும் முழுசா வந்து வேதாகமும் தெரியாதே, நமக்கு அரகுறையா தானே தெரியும், நம்ம எப்படி ஞானஸ்நானம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கரெக்டா பிரசங்கியர் வந்து அந்த வேண்டுகோளை வச்சுட்டு டக்குன்னு இவங்கள தான் பாக்குறாங்க, வயலட்டாவை. உடனே இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிடுறாங்க. அப்ப அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வந்து தயாராகவும் இல்லை, இது வேணாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி, சரியா வேதாகமும் அந்த அளவு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிடுறாங்க. கடைசியா இப்போ வந்து ஒரு கடைசி நாள் கூட்டம் நடக்குது. அந்த கடைசி நாள் கூட்டத்துல வந்து மறுபடியும் அதே தான், நீங்க யாரு ஞானஸ்நானம் மூலமா உங்களை தேவனுக்காக ஒப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசங்கியர் கேட்கும் போது இவங்களுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, வேதத்தை பத்தி தான் இங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு ஆனாலும் நான் ஆயத்தமா இல்லையே, மறுபடியும் அவங்க சொல்றது நான் ஆயத்தமா இல்லை, அப்படியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பிரசங்கியர் வந்து சொல்றாங்க, முந்தின நாள் யார் யாரெல்லாம் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நான் முன் வந்தீங்களோ அவங்கெல்லாம் மறுபடியும் முன்னுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு வந்து முன்னாடி வராங்க. முன்னாடி வரும்போது வயலட்டாவுக்கு வந்து இப்போ என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. போகலாமா, நம்மளும் மேடைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே அதுக்கு பதில் கூட அவங்க மனசுல சொல்லல, டக்குன்னு அவங்களே எந்திரிச்சு வந்து மேடையில வந்து நின்றுட்டு இருக்காங்க. உடனே பிரசங்கியார் சொல்றாரு, அவ்வளவுதான், இவங்களுக்காக நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வயலட்டா கடைசி கிடையாது, அவங்களாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க, ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் பின்னாடி வராங்க. அவர் வந்து வயலட்டாட்ட சொல்றாரு, நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேங்க, நீங்க எந்திரிச்சு வந்ததுனால தாங்க நானுமே கொஞ்சம் தைரியத்தோட எந்திரிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வயலட்டாட்ட சொல்லும் போது, நான் எந்த அளவு போராடி மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நான் முடிவு எடுத்தேன், அந்த முடிவு இன்னொருத்தவங்களை வந்து ஒரு பாதிப்புக்குள்ளாக கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஞானஸ்நானம் பெறும்போது இவங்க சந்தோஷப்படுறாங்க. இவங்களும் ஞானஸ்நானம் எடுத்ததுனால இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்ப அவங்க வயலட்டா என்ன சொல்றாங்கன்னா, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து தாமதிக்க தேவையில்ல, நமக்கு வந்து முழு சத்தியமும் நான் தெரிஞ்சுக்கிட்டு ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் வந்து முழுமையா தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுத்து ஏசப்பாவை முழுசா நம்ம விசுவாசிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் அப்போஸ்தலர் 16:31 வசனத்தை, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு
அந்த சிறை காவலாளர் ஒருத்தர் வந்து சீலாட்டையும் பவுல்ட்டையும் வந்து கேட்பாங்க, நாங்கள் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பவுல் சொல்லுவாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொன்ன அந்த வசனத்தை அவங்க வந்து கோட் பண்றாங்க. அப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு காலதாமதம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிக்கிறாங்க. இப்போ வந்து அவங்களுடைய 9 வயசு பையன் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அவங்க வந்து சரியான பாதையில வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை முடிச்சிருக்காங்க. இந்த வார 13ஆம் வார காலாண்டு வந்து உஸ்பெகிஸ்தான்ல இருக்க டஸ்கண்ட் அந்த பகுதியில ஒரு ஆரம்ப பள்ளி வந்து தொடங்க இருக்கிறாங்க. அதுக்கு நீங்க ஜூன் 29ஆம் தேதி கொடுக்குற அந்த காணிக்கை வந்து உதாரணமா கொடுக்க நினைச்ச தீர்மானித்திருந்த அந்த தீர்மானத்திற்காக அவங்க நன்றி செலுத்துறாங்க. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன் போகலாமா போக வேணாமான்னு சொல்லி. அந்த தீர்மானத்தினால இன்னொரு மனிதரும் வந்து நம்ம ஞானஸ்நானம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்துக்குள்ளாக வராங்க. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்னா, நம்ம எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது பின்னாடி நம்மளை சுத்தி இருக்க யாரோ ஒருத்தவங்களை வந்து அது பாதிப்புக்குள்ளாக்குது. அது நன்மைக்கு எதுவா நம்ம முடிவெடுத்தோம்னா நன்மையா முடியும், தீமைக்கு எதுவா நம்ம முடிவெடுத்தோம்னா அது தீமையா தான் முடியும் அப்படிங்கிறது இதுல இருந்து நான் கத்துக்கிட்ட பாடம். அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன். அப்ப நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் நம்ம ஜாக்கிரதையா ஒவ்வொரு விஷயம் அது நன்மைக்கு எதுவாக நம்ம தீர்மானம் செஞ்சு நம்ம ஒவ்வொரு செயல்களையும் நம்ம தேவனுக்கு பிரியமா நம்ம முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். ஆமீன்.